மாவட்ட அனைத்து வர்த்தகர் சங்க தலைவர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டது. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம். இந்திய நாடு முழுவதும் மட்டுமல்ல, அந்நிய நாடுக்கும் பொருட்களை அனுப்பி அந்நிய செலாவணி ஈட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய மாவட்டம். இந்த மாவட்டத்திலே தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த காரணத்தினாலே அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ளாக பணத்தை எடுத்துச் செல்வது என்பது இன்னும் சிரமமான காரியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அரவக்குறிச்சி தொகுதி கரூரிலிருந்து மதுரைக்கும், சேலத்திற்கும், கோவைக்கும், தாராபுரத்திற்கும் இடைப்பட்ட தொகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்த ரோடிலும் பணம் எடுத்து சென்றாலும் அங்கே கண்காணிப்பு குழு சோதனையிட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று தீபாவளி நேரமாக இருப்பதாலே கிராமத்து மக்கள் எல்லாம் ஜவுளிகளை எடுப்பதற்கும் நகைகளை வாங்குவதற்கும், அது மட்டுமல்ல கல்யாண திருமண சீசனாக இருக்கின்ற காரணத்தினாலே திருமணத்துக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கும் பணங்களை எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். கிராமத்தை பொறுத்தவரை அவர்கள் கணக்கில் எடுத்து செல்வது என்பது மிகவும் சிரமமான காரியம் என்பது நன்றாக தெரியும். அதனால் எங்களுடைய மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாவட்ட நிர்வாகத்தையும் தேர்தல் கண்காணிப்பு குழுவையும் பணத்தை எடுத்து செல்லும் பொழுது அவர்களுடைய கொடுக்கின்ற விளக்கங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் அதிலே ஆழமாக செல்லாமல் அவர்களுக்கு அறிவுரை கூறி மிகவும் சிரமம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கரூர் மாநகரை பொறுத்தவரை சனிக்கிழமைகளிலே எல்லோருக்கும் சம்பளம் கொடுக்கின்ற நாள். இங்கே இருக்கின்ற சிறு கான்ட்ராக்டர்காரர்கள் எல்லாம், ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் அங்கங்கே கொடுக்கின்ற பொருட்களுக்கு பணத்தை வசூல் செய்து வந்து அவர்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களிலே அவர்கள் வாங்கி வருகின்ற பணத்திற்கு அவர்களும் கணக்கை முறையாக வைத்துக் கொள்ள முடியாது. அதே போல் சம்பளம் கொடுக்கும் பொழுது கூட அவர்கள் கொடுப்பவர்களுக்கு முறையாக கணக்கை கொடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் மாதாந்திர வியாபாரம் செய்பவர்களும் கூட மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் சென்று பணத்தை வசூல் செய்து வருகின்றார்கள். கிராமங்களிலிருந்து வசூல் செய்கின்ற பணத்திற்கு அவர்களும் சரியான கணக்கை வைத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் அந்த விளக்கத்தை எடுத்து சொன்னால் அதையும் நீங்கள் மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் கண்காணிப்பும் சிந்தித்து அவர்களுக்கு அதிகம் சிரமம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். जी கொஞ்சம் பின்னாடி வாங்க. நீ போங்க பஸ் பின்னாடி இல்லை. அண்ணே சரி தானே ஓட்டுருவாங்க சார். இப்படி ஓட்டுக்குவாங்க சார். ஓட்டுறேன் கொஞ்சம் கிடையாது சார். இந்த இது அப்படி சார் முன்னாடி வாங்க. போஸ் கொடுக்கணும் அப்படியே பாருங்க. க்ளோஸ் பண்ணிட்டுருங்க.